ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, டி லீலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்துட்டு புறநானூறு படைன்னு சொல்லிட்டு ஒரு இந்தி திணிப்பு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குரூப் வச்சிருப்பாரு. அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு அவர் ஒரு ட்ரெயினை தடுத்து நிறுத்தி அது ஒரு கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் எரிச்சு விட்டுருவாரு. அதே ட்ரெயினில் தான் ரவிமோகனும் வருவார். மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அந்த ட்ரெயினை தான் சிவகார்த்திகேயன் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி பண்ணிடுவார். சிவகார்த்திகேயனுக்கும் ரவிமோகனுக்கும் ரெண்டு பேத்துக்குமே அங்கேயே கிளாஷ் ஆயிரும், சண்டை வரும். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிடுவாரு, அவர் விரலை வெட்டிட்டு கையை செயல்படாத மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாரு. அப்பையிலேருந்தே அவரை எப்படியாவது பிடிக்கணும், சிவகார்த்திகேயனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரவிமோகன் முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு மினிஸ்டருக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால இவரை வந்து 6 வருஷம் அங்கேயும் இங்கேயும் போட்டுறாங்க. இதுல எதிர்பாராத விதமா சிவகார்த்திகேயனோட உயிர் ஃப்ரெண்டு அவர் செத்து போயிடுவாரு. அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த புறநானூறு படையவே வேணான்னு சொல்லி இனிமே உயிர்கள் எதுவும் சாக வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பையே அப்படியே நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் போராட்டத்தினால நேரு இருந்துக்கிட்டு இப்படி பசங்களாம் போராடிட்டு இருக்காங்க, ஹிந்திலாம் வேண்டாம் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியா ஃபுல்லா யார் யாருக்கு என்னென்ன மொழி தேவையோ அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டம் போட்டுருவாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. அதுக்கப்புறம் இவரும் ஒரு ரயில்வே இதெல்லாம் கறி எள்ளி போடுற வேலையில இருக்காரு. அப்படிதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில அதர்வா காட்டுறாங்க. அதர்வா வந்துட்டு சிவகார்த்திகேயனோட தம்பி. இவர் எந்த விஷயத்த சிவகார்த்திகேயன் விட்டாரோ அந்த விஷயத்த அவர் தம்பி எடுத்துக்கிட்டு போராடிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் நேரு இறந்துருவாரு. நேரு இறந்து இந்திரா காந்தி வருவாங்க. வந்த பிறகு அவங்களோட ஆட்சியில ஹிந்தி வந்துட்டு எல்லா இடமும் வரணும், போஸ்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இது வந்து அதனால பொறுத்துக்க முடியாது, ஏதோ ஒரு நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற போது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி கற்றுக்க ஒரு ஃபெடரேஷன் மாதிரி கொண்டு வருவாங்க. அதை வந்து எரிச்சு விட்டுறாரு. கூட ஸ்ரீலீலாவும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் தெரிய வரும். யாரா அது, நாம தான் எல்லாம் விட்டுட்டோமே, யாரா அது புதுசாக முளைச்சிருக்குன்னு அப்படின்னு போய் பார்க்கும்போது தன் தம்பி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான்றது அவருக்கு தெரிய வருது. நேராக தம்பிக்கிட்ட போய், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் விட்டுரு, இது கூட போனீன்னா செத்து போயிடுவ, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரு கட்டத்தில் சத்தியம் வாங்குவார், நீ இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அதர்வாவும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் எந்த போராட்டத்துலையும் அவர் அதிகம் செயல்படாமல் தான் இருப்பார். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் வந்துட்டு கறி எள்ளி போடுற வேலையிலிருந்து டீட்டர் வேலை கிடைக்கும். அதுக்கான ஆர்டர் வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கோசரம் ஸ்ரீலீலா கிட்ட ஹிந்தி கற்றுக்குவாங்க. அவங்க தான் அந்த ஊர்லேயே ஹிந்தி தெரிஞ்ச ஒரே ஆள். அதனால் அவங்க கிட்ட கற்றுக்க இவர் போவார். 1-2 வார்த்தையை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதர்வாவை காட்டுறாங்க. அதர்வா வந்துட்டு அண்ணா பேச்சை கேட்காம திருப்பியும் இன்னொரு போராட்டத்தை நடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. அது ஏன் பிளான் பண்ணுறாங்கன்னா, அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இனிமேல் இந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்துடும், அதை நம்ம எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு அதர்வா பிளான் பண்ணுவார். இந்த விஷயத்தெல்லாம் சிவகார்த்திகேயன் தெரிஞ்சிடும். அப்போ தான் அவர் வந்துட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு மெட்ராஸ் கிளம்பிட்டு இருப்பார். அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் இவருக்கு டிடிஆர் வேலை கிடைக்கும். அதனால் அங்கே கிளம்பிட்டு இருப்பார். இந்த கேப்பில் தான் அதர்வா பண்ணுற பிளானிங் எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அதர்வாவை சத்தம் போடுவார், சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில், இவன் நல்லா நடந்தால் தானே உங்கள் போராட்டத்தை நடத்த முடியும், உன் காலை நான் ஒடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒடிச்சு விட்ருவாரு. ஆனாலும் அதர்வா கேட்குற மாதிரி தெரியல, நான் போவேன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாரு. அவர் நேராக இன்டர்வியூ கிளம்பி போகிறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அங்கே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத ஒரு பையன் வரான். தவறுதலாக பேனாவை தொலைச்சிட்றான். இவர் தாங்கிட்டு இருக்கிற பேனாவை கொடுக்குறாரு. திருப்பி வந்து கொடுத்துடணும், இது வந்து எனக்கு அண்ணா கொடுத்த பேனா, ஆசையான பேனா, நீ இதில் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த பையனுக்கு வேறு வழி வேறு தெரியல. இவர் கரெக்டாக வழியை சொல்லி பஸ் ஏற்றி விட்டு அவர் வேலையை பார்க்க போகிறாரு. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இல்லைன்னா இந்த வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். ஆனாலும் குடும்பத்தை நினச்சிட்டு இவர், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் நல்லா கற்றுக்குறேன், 6 மாதமாக ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பேசினா போதும்னு சொன்னீங்களே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பேசணும்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் போக போக கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தலையில் இடி முடிஞ்ச மாதிரி ஆகும். இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருப்பாரு. ட்ரெயின் ஏறலான்னு வருவார்.
அங்கதான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வந்த பையன் முதல்வர் காலை பிடிச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஹிந்தி ஆக்கிட்டாங்க, அது இல்லாமல் எக்ஸாமே 2 மாதம் நிறுத்திட்டாங்க, இது என்னோட கடைசி அட்டம்ப்ட்டு, இதில் இல்லைன்னா நான் அவ்வளோதான் சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லைப்பா அப்படி இப்படின்னு பேசி முதல்வர் என்ன பண்ணிடுறாரு, அமுச்சு விட்டுறாரு. இவன் என்ன பண்ணணும்னு தெரியாம உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எரிச்சிட்டு செத்து போயிடறான். அப்போதான் சிவகார்த்திகேயனுக்கு மனசுல படுது, இந்தி எதிர்த்து நம்ம போராடணுமோ அந்த இந்தி திருப்பி வந்துருச்சு, இனிமே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தம்பிய கூடவே சேர்ந்து போராடலான்ட்டு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தம்பி கூட சேர்ந்து போராடுறாரு. தம்பிக்கு அப்பதான் தெரியுது, நம்ம அண்ணன் தான் புறநானூறு ஒரு படையோட தலைவன், இது தெரியாமே நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுவாங்க. அதுக்கப்புறம் அதர்வா வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பிளான் பண்ணுவார். செத்துப்போன பசங்களுக்குலாம் ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அதை அமைதியான வழியில் பண்ணலாம் தான் பிளான் பண்ணுவார். கரெக்டாக 26ஆம் தேதி அதை பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் ரவிமோகனுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அவர் வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க சொல்லிடுவாரு. ஏன் அப்படி கொடுக்க சொல்கிறாருன்னா, அப்போதான் இவங்கள நம்ம சூட்டசைட் பண்ணி கொல்ல முடியும். ஏன்னா 26ஆம் தேதி வந்துட்டு யாராவது ஏதாவது அத்துமீறல் பண்ணால் சுட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் இருக்கும். அது ஆர்டரை வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுவார். ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து உஷாரா 26ஆம் தேதிலாம் வேணாம், 27ஆம் தேதி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லுவார். சொன்ன பிறகு அவங்களும் 27ஆம் தேதி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கான பர்மிஷன் வாங்குறதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து கலெக்டரை பார்க்க போயிடுவார். அதோட வந்துட்டு ஃபுல் பிளானிங்கோட எல்லாம் ரெடியாகி இருப்பாங்க. இந்த பக்கம் ரவிமோகன் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு 144 தடையை போடணும், அப்போ தான் நம்ம நினைச்சது நடக்கும், இவங்களை கொன்று அந்த தலைவனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாரு. அதுக்கு துருப்பு சீட்டாக ஸ்ரீலீலாவை பிடிச்சிடுறாங்க. அது எப்படி பிடிக்கிறாங்கன்னா, இவங்க டெலிஃபோன் லைனை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டெலிஃபோன் லைனில் இவங்க பேசிக்கிறது பிடிச்சதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ஸ்ரீலீலாவை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அவங்க அப்பா வந்து எம்பியாக இருப்பார். அது மூலியமா சிஎம் கிட்ட பேசி சிஎம் கிட்ட வந்து இந்த மாதிரி 144 தடை போடுங்க 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவரும் சரின்னு போட்டுறாரு. போட்ட பிறகு ரவிமோகனுக்கு வசதியாக போயிடுச்சு. எல்லாரும் கண் பாயிண்டில் நிற்கிறாங்க. இவங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு போயிருப்பாரு, நான் வராமல் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, நான் பர்மிஷன் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் கேட்காம அவர் ஆரம்பிச்சிருவார். ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இவங்களே எந்த தடையும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ரவிமோகன் வந்துட்டு சூட்டர் சைட் கொடுத்துடுவாங்க. கொடுத்தோன்னே எல்லாத்தையும் சுடுன்னு சுட்டு தள்ளுவாங்க. சிவகார்த்திகேயன் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பார். அங்கே தான் அவருக்கு விஷயம் தெரியும், இந்த மாதிரி 144 தடை போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி யாரை கொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சு பிடிச்சி தம்பியை காப்பாற்றணும், மற்றவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. அதுக்குள்ளே போலீஸ் வந்து அதர்வாவை சுட்டு போடுது. அந்த இடத்துல அவர் அப்படியே சுருண்டு போய் விழுவுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எப்படியாவது சிவகார்த்திகேயன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக ரவிமோகன் பார்த்துறாரு. பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வரும்போது அதர்வாவை அடிப்பட்டு கறக்கிறதையும் சிவகார்த்திகேயனை தாங்கி பிடிச்சிட்டு பார்த்துட்டு சிவகார்த்திகேயனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாரு. அதர்வாக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு, அதை மீறி அவரை ரவிமோகன் கொண்டு போடுறாரு. அந்த இடத்துல அதர்வா செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை ஜெயிலில் கொண்டு போய் டார்ச்சர் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, உன் குரூப் எங்க இருக்கு, எல்லாத்தையும் சொல்லு, உன்னால நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், 6 வருஷமா போகாத இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கோவத்தை ஃபுல்லாக காட்டுறாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் எதுக்குமே அசையாம அப்படியே ஸ்டப்பனா இருக்காரு. அந்த இடத்துல ஒரு தமிழன் இருக்கான், இவரை தப்பிக்க விட்டுறான். இவரும் தப்பிச்சு போய் எல்லா குரூப்பையும், அதாவது மொத்த இந்தியா முழுக்க இவரோட புறநானூறு படை எங்கெங்க இருக்கோ அங்கே எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நேரா இந்திரா காந்திகிட்டே போயிடுறாங்க. போய் அங்கே ஒரு விஷயத்த பண்றாரு. பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்கணும் தமிழ்நாட்டில், அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்களோட மொழி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹிந்தி ஆக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரங்கள் கேட்குறாங்க. யார் யார் ஹிந்தி வேணாம் எதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆதாரம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவையே ஃபாலோ பண்ணி, நீ வந்து யார் யார் எதுக்குறாங்களோ அவங்களோட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வா, அதை வச்சு நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அதுக்கான வேலைகளை பார்க்குறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கையெழுத்து வாங்கி அதுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வராங்க. அந்த இடத்துல நிறைய கேமியோஸ் வருது. தெலுங்குல இருந்து ராணா வராரு, கன்னடத்துலேருந்து ஒருத்தர் வராரு, மலையாளத்துலேருந்து நெசிரி ஜோசப் வராரு, இவங்கெல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்னேச்சர் ஃபார்ம்ஸ் எல்லாம் ட்ரெயின் வழியாக தான் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரவிமோகன் வந்துட்டு ட்ரெயினை எரிச்சு விட்டலாம்
அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருக்காரு. அதுக்கப்புறம் பின்னாடி சிவகார்த்திகேயன் வந்து 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துலயே சிவகார்த்திகேயன் வந்து ரவிமானை கொண்டுகிட்டு போயிடுறாரு. கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்திரா காந்தி கிட்ட எல்லா ஃபார்ம்ஸையும் சேர்த்துறாரு. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது இவ்வளோ ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயத்தையே நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவும் முதலமைச்சர் ஆயிடுறாரு. முதலமைச்சராகி எஜுகேஷன்ல தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த மொழி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுறாரு. இவங்களும் ஜெயிச்சிடுறாங்க, தமிழும் ஜெயிச்சிருது. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்தி திணிப்பை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது இல்லாமல் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு. அந்த 1965 நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பு, ஸ்ரீலீலாவோட நடிப்பு, அதர்வாவோட நடிப்பு எல்லாமே செமையா இருக்கு. குறிப்பா ரவிமோகனோட வில்லனிசம் செமையா இருக்கு. கொஞ்சம் கூட அசராம நடிச்சிருக்காரு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.